ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீலி சீரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சீரியல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னைக்கு நீலி சீரியலில் அஞ்சலி திவ்யாவோட புடவை கட்டிட்டு வெளில வராங்க. வெளில வந்தோடனையும் அபி அதை பார்த்துட்டு, இன்னைக்கு என்ன எங்கள் அம்மாவோட புடவை எடுத்து கட்டியிருக்கேன் அப்படின்னு, ஏன் இப்படி நான் கட்டக்கூடாது அப்படின்னு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த புடவை எனக்கு அழகாக இருக்குது அப்படின்னும், அழகாக இருக்குது, அப்படியே எங்கள் அம்மா பார்க்குற மாதிரியே இருக்குது, எங்கள் அம்மா எப்போதும் பூ வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பூ கொடுக்குறாங்க. இருங்க, கொஞ்சம் நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் கீழே போயிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன், அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு அஞ்சலிட்ட சொல்லிட்டு கீழே போயிட்டு அவங்க அப்பா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தர போகிறேன், மாடிப்படிக்கிட்டு கீழே நில்லுங்க அப்படின்ட்டு அஞ்சலி வரலாம் அஞ்சலி அப்படின்னு கூப்பிட்றாங்க. அஞ்சலியும் மாடியிலேருந்து கீழே வராங்க. அதை பார்த்துட்டு சூர்யாவுக்கு அப்படியே திவ்யா வர்றது மாதிரியே இருக்குது. திவ்யா படிக்கட்டுலேருந்து இறங்கி வந்து பேசுகிற மாதிரியே இருக்குது. அப்படியே அசந்து போய் அப்படியே நிற்கிறாங்க. அங்கேருந்து அஞ்சலி வந்து, என்ன சூர்யா, என்னாச்சு உங்களுக்கு, இந்த புடவை எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னும் அப்படியே திவ்யா சொல்கிறது மாதிரியே இருக்குது. சூர்யாவும் நல்லா இருக்குது அப்படின்னு தலையாட்டிட்டு அப்படியே உறைஞ்சு போனது மாதிரி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் சூர்யாவை இப்படி ஆட்டி விட்டோனையும் அப்புறம் தெளிஞ்சிடறாங்க. என்ன சூர்யா உங்களுக்கு ஆச்சு, ஏன் இப்படி ஏதோ உறைஞ்சு போன மாதிரியே நிற்கிறீங்க, ஏதோ வித்தியாசமான பார்த்த மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு. இல்லை அப்படின்னு, இந்த புடவை எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னா, நல்லா தான் இருக்குது அப்படின்னு. சூர்யாவுக்கு இன்னைக்கு ஏதோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி சூர்யா நான் மாடிக்கு போயிட்டு வரேன்ட்டு அதுக்கப்புறம் மாடிக்கு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரேகாவும் உங்கள் தம்பி தீனாவும் டாடா ஸ்மாலில் எங்கேயோ வெளியில் போயிட்டுருக்காங்க. வெளில போயிட்டுருக்கும்போது ரேகாவை பார்த்தா அவங்க தம்பி தீனா, அக்கா நீ பெரும் கில்லாடி தான்க்கா, இந்த அஞ்சலி எப்படியோ வீட்டில் விட்டு துரத்துக்க நல்ல பிளான் தான் போட்டு கொடுத்துருக்க, காயை சரியாக தான் நவுத்திருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை தீனா, இன்னும் நவுத்த வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சிரிச்சுட்டா சொல்கிறாங்க. சிரிச்சுட்டு சொல்லும்போது, இன்றைக்கி அவளை கரெக்டான நேரத்தில் நீங்கள் போலீஸில் மாட்டி விட்டு அவளை அடி வாங்க வச்சு இந்த வீட்டை விட்டு துரத்திடணும், ஆனால் இந்த விஷயம் எப்படியும் சூர்யாவுக்கு தெரியவே கூடாது, அதை பார்த்துக்க அப்படிங்க. ஆமாங்க்கா, சூர்யாவுக்கு தெரியாமல் பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு தீனா சொல்கிறாங்க. உடனே ரேக்கா, அந்த போலீஸ்லாம் லாடம் கட்டுறதுங்கிறாங்களே, அது என்ன தீனா அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி நல்லா படுக்க வச்சு காலில் உள்ள பாதத்தில் போட்டு அடின்னு அடிப்பாங்க, வலி உயிர் போயிடும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரியே அஞ்சலிக்கு அந்த போலீஸை விட்டு அடிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அடிக்க சொல்லியும், ஆனால் அடித்தா வலி உயிர் போயிடும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக சூர்யா மேலே கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா அஞ்சலி டீ போட்டுட்ருக்காங்க. சூர்யா வரதை பார்த்துட்டு, என்ன சூர்யா உங்களுக்கும் டீ வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை எனக்கு வேணாங்கிறாங்க. அவங்க கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா கேட்குறது மாதிரி இருக்குது. திவ்யா கேட்குற மாதிரி ஸ்ட்ராங்காக வேணுமா லைட்டாக வேணுமா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. என்ன இதே மாதிரி தானே நம்ம திவ்யான்னு கேட்பா, அதே மாதிரி அஞ்சலியும் கேட்குறான்ட்டு, சரி லைட் ஸ்ட்ராங்காக போடுங்க அப்படின்ட்டு தனியாக உரமாக போய் நிற்கிறாங்க. அங்கேருந்து காப்பி போட்டுட்டு வந்தோன்னையும், இந்தாங்க சூர்யா டீ குடிங்க அப்படின்னும் டீ குடிக்க போகிறாங்க. சூர்யா உடனேலாம் டீயை கொடுக்கவே கூடாது, மூக்கில் நல்லா அதோட வாசத்தை உணர்ந்து அதுக்கப்புறம் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது திவ்யா சொல்கிற மாதிரியே இவளும் சொல்கிறாளேன்ட்டு, சரி இந்த இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன், நான் சொல்லியே இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, அதுக்குள்ளே மறந்துட்டிங்களா அஞ்சலி அப்படிங்கிறாங்க. இல்லை யாரும் என் தலைவுல இருந்து சொன்ன மாதிரி இருக்கா அப்படின்னு. என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இது பண்ணுறாங்க. சரி சூர்யா நான் கீழே போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. திவ்யா போகிறது மாதிரி இருந்தனால திவ்யானு கூப்பிட்றாங்க. என்ன என் பேர் அஞ்சலின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் திவ்யான்னு சொல்கிறீங்க சூர்யா அப்படின்னு. ஓஹோ நான் மறந்துட்டு கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு போன பிறகு, சரி ஆக்சுவலி என் பேரை நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிடலாம், நீங்கள் திவ்யானு கூட கூப்பிட்டீங்க அப்படின்னு சூர்யா சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்தபடி ரேகாவும் அவங்க தம்பி தீனாவும் சிரிச்சுக்கிட்டே காதில் இன்றைக்கி அஞ்சலியை போலீஸில் மாட்டி விட போகலாம் அப்படின்னு சந்தோஷத்தில் போயிட்டுருக்காங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வருதை பார்த்துட்டு, சூர்யா தான் கால் பண்ணுறாரு அப்படின்னு காலை அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா அபி ஃபோன் பண்ணுறாங்க. அபி ஃபோன் பண்ணி, ரேகா நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். நாங்கள் இங்கே சும்மா வெளில போயிட்டுருக்கோம் அப்படின்னு. இல்லை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் தானே போயிட்டுருக்கீங்க. ஆமாம் நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கோம். யார் அப்பா சொன்னாங்க அப்படின்னு. இல்லை எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு. அப்பா உங்களை திரும்பி வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பேசுறதுக்குள்ளே கட் பண்ணதுனால அவங்க தம்பி தீனாட்ட யாருக்க பேசுனது, இது மாதிரி அபி பேசுனா, இது மாதிரி சூர்யா வீட்டுக்கு திரும்பி வர சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொன்னியும், அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு ரேகா சொல்கிறேன். என்னக்கா நடந்துக்கும், அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு திரும்பி போவோம்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு போலீஸோட நம்ம வீட்டுக்கு போனோன்னா அந்த அஞ்சலி இன்னைக்கு லாடம் கட்டிடலாங்க அப்படிங்கிறேன். அதெல்லாம் வேணாம், நம்ம இங்கே வந்த செகண்டில் அங்கே அஞ்சலி ஏதோ ஒரு பெரிய ட்ராமா நடத்தி சூர்யாவுக்கு ஏதோ பண்ணியிருக்கா, நம்ம அங்கே போய் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுப்போம், சீக்கிரம் டிரைவர் வண்டியை திருப்ப சொல்லு அப்படிங்கிறேன். அக்கா அவளால் நீங்கள் லூஸ் ஆட்டம் ஆகிட்டு நம்ம அப்பா அம்மா கட்டி கொடுத்த கெஸ்ட் ஹவுஸே விற்றுட்டோம்க்கா, நம்மளே எரிக்கிற மாதிரி வச்சுட்டா, அவளை ஏதாச்சும் பண்ணுக்கா, வாங்கக்கா சூர்யா சொல்கிறது அது சொல்கிறதுன்னு திரும்பி போய் நான் ஒரு எஃப்ஐஆர்னாச்சும் போட்டுட்டு போலீஸ் அழைச்சிட்டு போவோம்க்கா அப்படின்னு கெஞ்சிடான். அதெல்லாம் வேணாம், வீட்டுக்கு திருப்புங்கன்னு டிரைவர் சொல்லி திருப்பிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சலி
அபிக்கு பார்த்தீங்கன்னா பாடம் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அப்போது ஒரு கணக்கு ஒன்று போட்டுட்ருக்காங்க. இந்த கணக்கை நீங்கள் போடுங்க அஞ்சலி அப்படின்னு அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அப்புறம் சிரிச்சுட்டு இருக்கிறத பார்த்து ஏன் என்னை பார்த்து சிரிக்கிற அபி அப்படின்னு கேட்குறாங்க. அஞ்சலி உங்களை பார்த்து எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்குது இந்த புடவையில் அப்படின்னு. ஏன் உண்மையாக அப்படி தான் இருக்குது அப்படின்னு. ஆமாம் இது மாதிரி நான் உங்களை அஞ்சலின்னு கூப்பிட்டேன் இல்லை அம்மானு கூப்பிட்டேன் அப்படின்னு யோசிச்சு நீ என்ன எப்படி வேணால் கூப்பிட்டுக்க, நீ எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்றாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி காரை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ளே வந்து சூர்யா நின்றுட்டுறாங்க. சூர்யாட்ட வந்து ஏன் சூர்யா போலீஸ் ஸ்டேஷன் போக வேணாம்னு சொன்னீங்க, எதுக்காக அப்படின்னும். இல்லை எனக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. இல்லை அஞ்சலி உங்களை ஏதோ சொல்லி ஏமாத்திருப்பா, நீங்களும் வாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவளை அழைச்சிட்டு வந்து விசாரிச்சாதான் ஒழுங்கான முறையில் அவள் உண்மையெல்லாம் சொல்லுவா அப்படின்னு. இல்லை நான் வரல, நீங்கள் போவேணா அப்படிங்க. எதனால அவளுக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் தெரியுது, அவள் இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை அஞ்சலி அப்படின்னு. அவள் நாடகக்காரி, அவள் எப்படி வேணால் நடித்து உங்களை ஏமாத்துவா அப்படின்னு தீனா சொல்கிறான். அதெல்லாம் இல்லை தீனா அப்படின்னு ரேகா உடனே எதனால நீங்கள் போவேணாங்கிறீங்க, அதுக்குரிய காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு. அவள் அஞ்சலியே இப்போ இல்லை, அவள் திவ்யாவாட்டம் இருக்கா அப்படின்னு. என்ன திவ்யாவா அப்படின்னு ரேகா பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டாங்க. அதோட இந்த சீரியலை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் விறுவிறுப்பாக முடிச்சுட்டாங்க.